வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஓவர் திங்கிங், அதீத கற்பனை எண்ணம். சில பேருக்கு என்னென்னா ஒரு விஷயமே இருக்காது, ஆனால் அதை பெருசாக நினச்சிக்கிட்டு தானே கற்பனையில் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு பயந்துட்டு போயிடுவாங்க. ஒரு படத்தில் கூட காட்டுவான்ல, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். அங்கே ஒரு அம்மா நிற்பாள். நிற்கிறவனுக்கு மனசு எப்படி தோணும்னா, ஐயோ இந்த விளக்கில் இந்த புடவை பிடிச்சிக்கிச்சின்னா, இந்த புடவை பிடிச்சி பற்றி எரிஞ்சுதுன்னா, அந்த அம்மா மேலே காயம் பட்டுருச்சுன்னா, அந்த அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால், ஸோ இப்படி செயின் ஆஃப் தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். சங்கிலி மாதிரி போகும். அவர்களுக்கு சில பேர் இருக்காங்க அப்படி. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை மிக அதிகமாக தன்னுடைய சிந்தனைக்குள் கொண்டு சென்று அதை பற்றி பயந்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர, உண்மையான என்ன நடக்குது, ரியாலிட்டி என்னங்கிறதையே பார்க்க மறுக்கும். அவங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அதனால் என்ன விளைவுகள்? அப்படி நினைக்கிறதுனால மூளை என்ன பண்ணும்? சோர்வடைந்து விடும். இல்லாத ஒன்று தானே நினைக்கிறாங்க, அதனால் சோர்வு அடைந்து விடுகிறது. இதன் விளைவாக மன அழுத்தம் ஏற்படும். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மன அழுத்தம் ஏற்படும். உடனே பயம் ஏற்படும். நான் முன்ன சொன்ன அதே உதாரணம். ஆக எதுவுமே நடக்கலை, ஆனால் அந்த கற்பனையில் நினைக்கிறதன் விளைவாக இதெல்லாம் நடக்குது. ஒரு சின்ன விஷயம் கூட ரொம்ப பெருசாக பூதாகாரமாக நமக்கு தெரியும். என்ன செய்ய போகிறோம். அப்போ மனசு என்ன ஆகும்? ஒரு குழப்பமான மனநிலைக்கு சென்றுவிடும். இதெல்லாம் சில மக்கள் அப்படி இருக்காங்க. மிக அதிகமாக ஒரு விஷயத்தை நினச்சி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிற மக்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கும்னா, நல்ல முடிவுகளை நம்மால் எடுக்க முடியாது. ஒரு விஷயத்தில் ஒரு தீர்மானமாக எடுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல குட் டெசிஷன்ஸ்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நல்ல தீர்மானங்களை எடுக்கவே முடியாது அந்த மாதிரி மனநிலையில் இருந்தால். தேவையில்லாத கஷ்டங்கள் இது நாமளாக வரவழைச்சிக்கிறது ஏற்பட்டுவிடும். சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன அமைதியாக வைக்கிறதுனா, நான் என்ன செய்யட்டும், எனக்கு அது தெரியலையே. எப்போ நம்மலாம் அமைதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறோமோ அப்போ தான் தேவையில்லாத எண்ணெய் குப்பைகள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நான் இதை என்ன செய்யறது, என்னால் இதுலேருந்து விடுபட முடியலையேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயக்கி கொண்டே இருங்கள். ஏதாவது ஒரு வேலை தொடர்ந்து, உங்களுக்கு பிடிச்ச வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நேர்மறை எண்ணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு விளக்கு எரியுது, அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம கற்பனை பண்ண வேண்டாம். எது ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களோடு அணுகுங்கள். ஒன்று, நம்மளை எப்பயும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது. அப்போ தேவையற்ற எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். என்னால் இதெல்லாம் செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வேணும் நமக்கு. செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணையும் நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய மூளையும் எண்ணங்களும் அப்படியே அமைதிப்படுத்தப்படும். ஏன்னா நான் வேறு வேலையில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன், அந்த கற்பனை அப்படிங்கிறது எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதன் விளைவாக நம்ம ஒரு காரியத்தில் நல்ல தீர்க்கமான தீர்மானமான முடிவுகளை எடுக்க முடியும். குழப்பமே அங்கே ஏற்படாது. அமைதியான நிலைமை ஏற்பட்டு ஆக்கப்பூர்வமாக நம்மால் செயல்பட இயலும். இதுதான் உண்மை. ஆக இந்த ஓவர் திங்கிங் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு சிறு அறிவுரையை உங்கள் மனதில் பதித்து பழக்கி பாருங்கள். நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் என்று கூறி இன்று விடைபெறுகிறேன். நன்றி.